இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தட்டைப்பயிறு சுரைக்காயும் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான சாம்பார் தான். இது வந்து பார்த்திங்கன்னா சாதத்துக்கு சூப்பராக இருக்கும். தட்டைப்பயிரை ஃபஸ்ட்டு ஒரு குக்கரில் வச்சுட்டு 100 கிராம் தட்டைப்பயிறு எடுத்துகிட்டு 3 விசில் விட்டு எடுத்தாச்சு. தேங்காய், சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பட்டை, கிராம்பு, கசகசா, அப்புறம் கடலை இதெல்லாம் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேனில் ஆயில் விட்டுட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், பூண்டு, பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதில் வந்து மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள் நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை நல்லா வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சுரைக்காய் வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அது நல்லா ஃப்ரை ஆகட்டும். இதில் ஆல்ரெடி வாட்டர் இருக்கிறனால இது ஆட் பண்ண தேவையில்லை. நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்கிற அந்த தட்டைப்பயிறு இருக்குது இல்லைங்களா, அதில் வந்து சுரைக்காய் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக புளி வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அதில் ஆட் பண்ணிட்டு அவ்வளோதான், சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இது கொதி வந்ததும் எடுத்துக்கலாம். இவ்வளோ தான். இது சாப்பாட்டுக்கு சூப்பராக சர்வ் பண்ணலாம். செமையாக இருக்கும்.